வணக்கம். கடாய் சூடானதும் வெந்தயம் ஒரு சிட்டிகை அளவு, மிளகு ஒரு 5-6 நம்பர், சீரகம் ஒரு சிட்டிகை, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, கடலைப்பருப்பு, 2 குத்து மிளகாய், 2 பெடிகிரி இல்லாட்டி காஷ்மீரி மிளகாய், 2 கருவேப்பிலை கிள்ளி சேர்க்கலாம். இந்த அளவு செவந்து வரும்போது இறக்கி 10 நிமிஷம் ஆறுனதும் மிக்சியில் பொடிச்சிடலாம். பொடிச்சமே மூடி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம் ஒரு சிட்டிகை, சோம்பு ஒரு சிட்டிகை, பெருங்காயம் ஒரு சிட்டிகை, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி ஒரு சிட்டிகை, 1/4 கிலோ கத்திரிக்காய் தண்ணியே இல்லாமல் சேர்க்கணும். எண்ணெயில் இது மாதிரி நிறம் மாற அளவு வதங்கினதும் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். 3 நிமிஷம் கழித்து இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மூடி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இந்தளவு சுருண்டு வரும்போது பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துடலாம். தயாரித்த மேம்பொடி, மேம்பொடி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வதங்கினதும் இறக்கிடலாம். 5 நிமிஷம் ஆறுனதும் எண்ணெய்லாம் அப்சர்வ் ஆகி இப்படி இருக்கும். இந்த பொடி கத்திரிக்காயை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்லாம். மழை காலத்தில் சூடான சாதம், கத்திரிக்காய், பொடி கத்திரிக்காய், கேரட் பொரியலோடு சாப்பிட நல்லாயிருக்கும்.